அதிக பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வீடு கட்டிட்டீங்களா? ஏன் வீடு கட்டினப்ப சொல்லன்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் கட்டியிருந்தேன். கலைஞர் கனவு மூலியமாக அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டு தான் கட்டியிருந்தோம். பார்த்திங்கன்னா வீடு கட்டி பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. பால் காய்ச்சி எல்லாத்துக்கும் சொல்லலை, சாரி மன்னிச்சிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு உள்ளுக்க இப்போ தான் ரீசெண்டாக ஊஞ்சல் வாங்கினோம். இது சோபா வந்து எங்கள் ஃப்ரெண்ட் எடுத்து கொடுத்தாங்க, ஒரு அக்கா ஜெசிந்தாக்கான்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவி, இது பசங்களோட துணிமணி, இது ட்ரெஸ்ஸிங் டேபிள், அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களோட வீட்டு கிச்சன், எங்கள் வீட்டு கிச்சன் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து என்னோடய மளிகை ப்ராப்பர்ட்டிஸ். அப்படியே வந்தீங்கன்னா இவர் வந்து தூங்குறாரு. இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு கொட்டாய்யில் தூங்குறாரு, என்னோடய சின்ன பையன். வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் ரூம். என்னோடய ரூம் பார்த்திங்கன்னா இது சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப கிராண்டாலாம் இருக்காது. இதில் பார்த்திங்கன்னா என்னோடய திங்ஸும் பீரோ, கட்டில், அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே இருக்காது. ஏன்னா நான் பசங்களாம் அங்கே தான் தூங்குவாங்க, நான் மட்டும் தான் அங்கே ரூமில் எதுவுமே. இதுதான் எங்கள் வீடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே கல்யாண மண்டபம் கட்டுறாங்க. இதுதான் எங்களோட சர்ச்சு. இந்த சர்ச்சுக்கு பின்னாடியே ஸ்கூலும் இருக்குது, பார்த்திங்கன்னா லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலு. இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் சர்ச் மூலியமாக கட்டுறாங்க மண்டபம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரெஸ்ட் ரூம். அவ்வளோதான். ஓகே பாய். என்னோடய வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் எங்களோட உயிர் சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் என் பசங்க பேர் வச்சுருக்காங்க, நமிதா, திருசான்னு. இதெல்லாம் எங்கள் மாடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டி, மாட்டு கட்டினாங்க பட்டி. இதெல்லாம் பார்த்துங்க பீக்கங்காய், புடலங்காய், அந்தாண்ட வாழைச்செடி போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பட்டு பூக்குச்சி வச்சுருக்கோம், ஆட்டுக்குட்டிக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாட்டுக்கு தீவன பயிர். சூரியன் அழகாக இன்றைக்கி உதிச்சிருக்கு பாருங்கள்.